கடா மாநில மாயிகா இளைஞர் பிரிவின் ஏற்பாட்டில் சுங்காய்பத்தானியில் ஹிம்புனான் பெலியா 2024 என்ற பயனுள்ள நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது. ஸ்ரீ மலேசியா ஹோட்டலில் நடைபெற்ற அந்நிகழ்வில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்திய இளைஞர்கள் பங்கேற்றனர். மாயிகா இளைஞர் பிரிவின் தேசிய தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அவருடன் கே சுரேஷ், மத்திய செயலவை உறுப்பினர் டாக்டர் டி நோவலன் ஆகியோரும் வந்திருந்தனர். அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களில் 160 இளைஞர்கள் மாயிகா இளைஞர் பிரிவின் சமுதாய களப்பணியால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இளைஞர் பிரிவின் மூலம் அவர்களும் பணியாற்ற வந்திருப்பது குறித்து அரவிந்த் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதுபோல மாநிலம் வாரியாக இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கேட்டறிந்து ஆர்வம் உள்ளவர்களை இளைஞர் பிரிவில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்கள் ஒன்றிணைந்தால் சமுதாயத்தின் கரங்களை வலுப்படுத்த முடியும் என அரவிந்த் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த ஹிம்புனான் பெலியா நிகழ்வில் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகளை தேடும் இளைஞர்களுக்கு தேவையான தகவல்கள் பரிமாறப்பட்டதாக கடா மாயிகா இளைஞர் பிரிவின் தலைவர் ஸ்ரீ சத்யாராவ் சுப்பிரமணியம் தெரிவித்தார். தக்கோன், சொக்சோ, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம், பிலியா மாஹேர், யூனிதார் கல்லூரி உள்ளிட்ட 6 அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பாளர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை வழங்கினர். குறிப்பாக தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள், இலவச தொழில்நுட்ப பயிற்சிக்கான பதிவு, வர்த்தக கடனுதவி வாய்ப்புகள், உயர்கல்வி வாய்ப்பு, உபகார சம்பளம் போன்ற விவரங்கள் பகிரப்பட்டன.